வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் லூப்னா என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈவென்ட் லூப்னா என்ன அப்படின்றத நம்ம தியரியா பார்த்துரலாம். அப்புறம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இது வந்து ரியல் டைம்ல எக்ஸாம்பிள்ல போடும்போது எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு தியரியா பார்ப்போம். ஸோ நான் என்னோட பிளாக் ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட டெக்ஸ்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஈவென்ட் லூப் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ ஈவென்ட் லூப் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும்ல. ஸோ ஈவென்ட் லூப்ன்றது இந்த ஒரு மெக்கானிசம் மாதிரி தாங்க. ஸோ இந்த அசிங்க்ரோனஸ் ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து நடக்கணும்ல. இப்போ இந்த ப்ராமிஸ், அசிங்க் அவைட் இதெல்லாம் வந்து நடக்கணும்ல. இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரமோ. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுன்னும் போது இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இது வந்து மல்டிபிள் டாஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணும். அதாவது வந்து ஒரு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல தெரியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டட் இதுதான் சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம எப்படி வந்து ஈவென்ட் லூப் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டாஸ்க் தான் நம்ம இந்த இதை எடுத்துக்கும். ஸோ மற்ற டாஸ்க் இப்போ இதுல இருந்து நம்ம இந்த ஈவென்ட் லூப்ல வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏபிஐ கால்ஸ் இல்ல டைமர்ஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு டாம் ஈவெண்ட் நடக்குது. இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா இது வந்து இந்த ஈவென்ட் லூப்ல நடக்கும். இது நடந்து முடிஞ்சோன்னே இது முடிஞ்ச அடுத்த செகண்டே எனக்கு நேரா வந்து என்னோட கால் ஸ்டாக்ல வந்து ஷோ ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ கால் ஸ்டாக்னா என்ன, வெப் ஏபிஐன்னு என்ன, கால் பேக் கியூனா என்ன, ஈவென்ட் லூப்னா என்ன, இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஈவென்ட் லூப்ல நம்ம போகும்போது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த கால் ஸ்டாக் இருக்குல்ல. ஸோ இந்த கால் ஸ்டாக்குங்கிறத நான் இங்க வந்து ஒரு ஜஸ்ட் டயக்ராம் மாதிரி போடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட கால் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால் ஸ்டாக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாஸ்க்கா வந்து சிங்கிள் த்ரெட்டட்ன்றதுனால ஒவ்வொரு லைனா வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ இந்த செட் டைமர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கு அப்படின்னா, செட் டைம் அவுட் இல்ல ஏதாவது ஒரு டாம் ஈவென்ட் நடக்குது, இல்ல ஏதாவது ஃபெச் பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் நம்ம வந்து வெப் ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பேசிக்கா வந்து வெப் ஏபிஐஸ்னா என்னன்னா, இந்த செட் டைம் அவுட், HTTP ரிக்வெஸ்ட் இல்ல வந்து டாம் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுனாலயோ இல்ல வெப் ஏபிஐஸ், அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபெட்ச், ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் நம்ம வந்து வெப் ஏபிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த கால் பேக் கியூன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஸோ அந்த கால் பேக் கியூவை நான் இப்படி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இந்த கால் பேக் கியூ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற அந்த செட் டைம் அவுட் இது எல்லாமே இந்த வெப் ஏபிஐஸ்ல என்னெல்லாம் நடக்குதோ அது வந்து இங்க வந்து புஷ் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல வந்து அதோட ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஃபினிஷ் ஆனோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கால் ஸ்டாக்கு மறுபடியும் வந்து இது வந்து போகும். ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு இந்த ஈவென்ட் லூப் மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ஈவென்ட் லூப்பே வந்து இருக்காது. ஸோ இந்த ஈவென்ட் லூப்பே வந்து க்ளோஸ் ஆயிரும். இங்க கால் ஸ்டாக்கு வந்துடும். ஸோ கால் ஸ்டாக்ல எனக்கு என்னென்ன நடக்கணுமோ அது வந்து எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா மட்டும் தானே நமக்கு வந்து எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது புரியும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட்ல போயிட்டு console.log போடுறேன். ஸோ கன்சோல் லாக்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட் டைம் அவுட் வந்து போடுறேன். ஸோ பேசிக்கா செட் டைம் அவுட்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா செட் டைம் அவுட்னா என்னன்னு தெரியாம நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. ஸோ நான் செட் டைம் அவுட்னா என்ன, செட் இன்டர்வல்னா என்ன, அதை பத்தி எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். ஸோ நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே வந்து கொடுக்குறேன். பட் இந்த 2 செகண்ட்ஸ் டிலேல எனக்கு ஏதாவது ஒன்று டிஸ்பிளே ஆகணும்ல. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து இந்த கன்சோல் லாக்ல வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சைட் செட் டைம் அவுட் அப்படின்ற மாதிரியே வந்து நான் வந்து கொடுத்து முடிச்சுக்கிறேன். லாஸ்ட்ல வந்து கன்சோல் லாக் ஆஃப் வந்து எண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் எண்ட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வியூஐல போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நான் அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் எண்டு அப்புறம் இன்சைட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்ல. நம்ம இது பேசியிருந்தோம். நம்ம இந்த செட் டைம் அவுட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாலே இது வந்து உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலுமே இன்னும் டீடைல்டா வந்து சொல்றேன். இப்போ இந்த ஸ்டார்ட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கால் ஸ்டாக்ல வந்து இருக்கும். ஸோ இந்த கன்சோல் லாக் லைன் பை லைனா தானே இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து கால் ஸ்டாக்ல இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும். அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட் டைம் அவுட் இருக்குல்ல. ஸோ இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் வந்து எங்க போயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஈவென்ட் லூப்ல இருக்கும். அதுல இருந்து வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து கால் பேக் கியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கால் பேக் கியூ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அதுல இருக்கும். அதுல இந்த 2 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி வரும். அந்த மீன் டைம்ல எனக்கு லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகிறதுனால கன்சோல் லாக் ஆஃப் எண்டும் வந்து எனக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த ஈவென்ட் லூப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கால் பேக் கியூ வந்து மறுபடியும் நம்மளோட கால் ஸ்டாக்குக்கே வந்து இந்த அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஸோ எனக்கு வந்து இது வந்து யூஐல வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதையுமே வந்து இன்னும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்னொரு விஷயம் வந்து இதுல இருக்கு. இந்த செட் டைம் அவுட் வந்து இருக்கட்டும். ஸோ நான் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிலே வந்து 2 செகண்ட்ஸ்க்கு பதிலாக வெறும் 0ன்னு கொடுக்குறேன். உடனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிங்க்ரோனஸ் டாஸ்க் எதையாவது ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா,
ப்ராமிஸ்ல வந்து ரிசால்வ் பண்றேன். ஏன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ண வேணாம், ரிசால்வ் பண்ணாதான் நமக்கு அவுட்புட் வந்து வரும். ஸோ ரிசால்வ் பண்றேன். ஸோ டாட் தென்னு. ஸோ இந்த தென்னு போட்டதுக்கு அப்புறம் தென்னுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு கன்சோல் லாக் வந்து கொடுக்குறேன். பேசிக்கா இந்த கன்சோல் லாக் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகுது. ஜஸ்ட் இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் எண்டு இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா வந்து ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் என்னன்றதை நான் யூஐல ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை காமிச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருது. பட் இருந்தாலுமே நம்ம பாதி தான் வருது அப்படின்றதுனால ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் எண்டு ப்ராமிஸ் ரிசால்வ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட செட்டிங் மோட் வந்து வருது. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைனா தானே வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து என்னோட கால் பேக் கியூல இருக்கு. அப்படி பார்த்தா கூட எனக்கு இந்த அவுட்புட் தானே ஃபர்ஸ்ட் வரணும். ஆனா ப்ராமிஸ் ஏன் வந்து வந்திருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து சொல்லுவோம் மைக்ரோ டாஸ்க் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த இப்ப நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸோ இந்த கால் பேக் கியூலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டே வரேன். இப்போ வந்து என்னோட ஈவெண்ட் லூப், இந்த கால்பேக் ஈவெண்ட் லூப் இருக்குல்ல, ஸோ இதுலயே வந்து நமக்கு வந்து 2 வந்து இருக்க போகுது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து என்னோட கால்பேக் கியூ, இன்னொன்னு வந்து மைக்ரோ டாஸ்க் கியூ. ஸோ இது வந்து என்னோட கால்பேக் கியூ. ஸோ சிபி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ கால்பேக் கியூ. இது வந்து என்னோட மைக்ரோ டாஸ்க் கியூ, எம்கியூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோ டாஸ்க் கியூ தான் இந்த ஈவெண்ட் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் பேக் கியூ நடக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரையாரிட்டி சொல்லுவோம்ல, ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நடக்கும், அப்புறம் தான் வந்து அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஈவெண்ட் லூப்ல எனக்கு என்னதான் கால் பேக் கியூ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மைக்ரோ டாஸ்க் கியூ தான் போகும். ஸோ அந்த மைக்ரோ டாஸ்க் கியூ வந்து இதுதான் வந்து அந்த ப்ராமிஸ்ல வந்து மைக்ரோ டாஸ்க் கியூல போகும், ஹையர் ப்ரையாரிட்டி உள்ளது. ஸோ அதனால மைக்ரோ டாஸ்க் கியூ போகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நேரா வந்து என்னோட கால் ஸ்டாக்கு வந்து கொடுத்துரும். அப்புறம் என்னோட கால் பேக் கியூ வந்து நடக்கும். அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட இது வந்து முடிஞ்சிடும். அதனாலதான் வந்து எனக்கு லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆனாலும் 0 செகண்ட்ஸ் டிலே இருந்தாலும் எனக்கு இந்த ப்ரையாரிட்டி வைஸ் நடக்கிறதுனால மட்டும்தான் வந்து இது நடக்குது. பட் இதுலயே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட் எங்கேயுமே வந்து பிளாக்கே ஆகாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எதுக்குமே வந்து பிளாக் ஆகி நிக்கவே நிக்காது. கால் ஸ்டாக்ல உள்ளது எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். அப்புறம் ஈவெண்ட் லுக் பார்க்கும், அப்புறம் மைக்ரோ டாஸ்க் கியூ இருக்கான்னு பார்க்கும். அதுல இருந்து எடுத்து நமக்கு கால் ஸ்டாக்ல ஷோ பண்ணும், அப்புறம் நம்மளோட கால் பேக் கியூல இருந்து எடுத்து ஷோ பண்ணும். ஸோ இப்படி வந்து எனக்கு வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ எதுவுமே எந்த இடத்துலயுமே வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ நம்ம மேனுவலா நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ஒரு பெரிய லூப் ஒன்று போட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்ப வந்து நமக்கு வந்து அன்ரெஸ்பான்சிவா வந்து மாறிடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஈவெண்ட் லூப்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு கன்கரன்சி மாடல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இதோட பேக் போனே வந்து இந்த ஈவெண்ட் லூப் வந்து ஒரு விஷயம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு இதையுமே வந்து பிளாக் பண்ணாம, ஆப்ரேஷன்ஸ் எதையுமே பிளாக் பண்ணாம நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் லூப். இதனால நமக்கு அசிங்க்ரோனஸ் டாஸ்க் வந்து ஈஸியா எழுதலாம். ஸோ அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஏபிஐ கால் பண்றதா இருக்கட்டும் சரி, ஒரு டைமர் வச்சுக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு யூசர் ஈவெண்ட் ஏதாவது ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று கிளிக் பண்றாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் லூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது ஈவெண்ட் லூப் வந்து எங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இன்னுமே வந்து டீடைல்டா சொல்றேன். பட் கான்செப்ட் இதுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல அப்ப நான் வந்து ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இது வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.